ஒரு விசேஷ நாள்ல ஒரு பிரசித்தி பெற்ற கோயில்ல ஒரு சாமியார் சொற்பொழிவு சொல்லிட்டு இருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த உலகத்துல கடவுளை நம்புறவர்கள் மட்டும்தான் நல்லவங்களா இருப்பாங்க, கடவுளை நம்பாதவர்கள் கண்டிப்பா கெட்டவங்களா தான் இருப்பாங்கன்னு சொன்னார். அப்போ அந்த கூட்டத்திலே உட்கார்ந்து ஒருத்தர் எழுந்து நின்று, சாமி நீங்க சொல்றது முற்றிலும் முரண்பாடான கருத்தா இருக்கு, இந்த கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னார். அப்ப ஏன்பா இந்த கருத்தை நீ ஏத்துக்க மாட்டேன்னு சாமியார் கேட்டாரு. எங்க ஏரியாவிலே 2 பேரை நான் பார்த்துருக்கேன். ஒருத்தர் முழுக்க முழுக்க சாமி நம்பிக்கை உள்ளவர், கடவுள் நம்பிக்கை உள்ளவர். ஒருத்தர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். இந்த கடவுள் நம்பிக்கை இருக்காரு இல்லையா, அவர் மேல 2 திருட்டு கேஸு, 2 போர்ஜரி கேஸு, 2 கொலை கேஸு, 2 பாலியல் பலாத்காரம் கேஸு, இவ்வளவும் இருக்குது. ஆனா இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரை சுற்றி உள்ள ஏழை ஜனங்களுக்கு எப்பவுமே உதவி செய்வாரு. படிப்பு செலவு இல்லாதவங்களுக்கு பணம் கொடுத்து படிப்பு செலவுக்கு பணம் கொடுப்பாரு. புக்கு வாங்குறதுக்கு பணம் கொடுப்பாரு. மருத்துவ உதவி செய்வாரு. டெய்லி 10 பேருக்கு அன்னதானம் போடுவாரு. இவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும்தான் நல்லவங்களா இருப்பாங்கன்னு நீங்க சொன்ன பார்த்தீங்களா, அப்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவர், அவர் மேல இவ்வளவு கேஸ் இருக்குது. அப்போ கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால மட்டும் அவர் நல்லவராயிட முடியுமா? இவர்கிட்ட கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனா இவ்வளவு உதவிகள் செய்யறாரு, அதனால இவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதனால இவர் கெட்டவராயிட முடியுமா அப்படின்ட்டு சாமியாரை பார்த்து கேட்டாரு. சாமியாரால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. திருன்னு முழிச்சாரு. இந்த கூட்டத்தை நான் இதோட கலைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு. மக்களே, நீங்களே சொல்லுங்க, கடவுள் நம்பிக்கை உள்ளவரோ கடவுள் நம்பிக்கை இல்லாதவரோ மனசாட்சிக்கு பயந்து யார் ஒருத்தங்க நல்ல மக்களுக்கு நல்லது செய்யறாங்களோ அவங்களே நல்லவங்க. இதை பத்தி உங்க கருத்து என்னான்ட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க,